ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியா ஐடியாஸ். நம்ம எல்லாருமே வீடு கட்டும் பொழுது ரொம்ப பார்த்து நிறைய விஷயங்களை பண்ணுவோம். பின்னாடி யோசிப்போம், பரவாயில்ல நல்ல வேளை அன்னைக்கே நம்ம இதெல்லாம் யோசித்து செஞ்சுட்டோன்னு. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் அடடா அன்றைக்கி நம்ம இதை யோசிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னும் யோசிப்போம். அந்த மாதிரி எங்கள் வீட்டில் என்னெல்லாம் நாங்கள் பார்த்து செஞ்சு அது இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதையும், நீங்கள் இதெல்லாம் புதுசாக வீடு கட்டுறீங்கன்னா கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும், எந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது ஒரு சீரீஸாக ஒரு ரூம் வைஸாக ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் பெட்ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கிச்சன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன், பட் கிச்சனில் சொல்ல நிறைய இருக்குது, அதனால் நான் பெட்ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, நம்ம எல்லாருமே பெட்ரூமில் இப்போ வுட் ஒர்க் கண்டிப்பாக பண்ணுறோம். அந்த மாதிரி வுட் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மேலே இருக்க அந்த லாஃப்ட்டுக்காக கவர் பண்ணுறதுக்கும் அந்த கீழே இருக்க கபோர்டுக்கும் இந்த கேப் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நாங்கள் இது அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அவங்க பண்ணி முடித்தோன்னு தான் நாங்கள் இதை நோட்டீஸ் பண்ணணும். அதனால் ஒன்றும் பண்ண முடியல. பட் என்னென்னா இதில் எப்போ பார்த்தாலும் டஸ்ட் போய் இதாகிக்கும். இதை அடிக்கடி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக டஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஒட்டடை எல்லாமும் அந்த இடத்துல பிடிச்சிக்குது. ஸோ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் பொழுதே இந்த கேப் இல்லாத மாதிரி ஃபுல்லாக கவர்டாக ரெண்டும் டச் ஆகிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இஷ்யூ வராது. ஸோ கபோர்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வுட் ஒர்க்குக்கான கலர் சூஸ் பண்ணும் பொழுதும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அந்த வுட் கலர்லையே போங்க. அதுலேயே லைட்டர் ஷேட், டார்க்கர் ஷேட் அந்த மாதிரி வேறு கலர்ஸ் போகும் பொழுது உங்களால் அதை ரெகுலராக பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இமீடியட்டாக கட்டி முடித்தோன்னே வேணால் ஓகேவாக இருக்கும், பட் அப்புறமா பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். இது என்னோடய பர்சனல் அட்வைஸ் தான், மற்றபடி உங்களோட சாய்ஸ். செகண்ட் விஷயம், இந்த அயனிங் பாயிண்ட். நம்ம அந்த வுட் ஒர்க்கில் அந்த டேபிளில் லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு இடம் கொடுக்கறதே நம்ம ட்ரெஸ்ஸஸை நம்மளே அயன் பண்ணிக்கலாம். அதாவது டெய்லி வேர் ட்ரெஸ்ஸஸ் எதையாவது நம்ம டக்குன்னு அயன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அயன் பண்ணிக்கலாம். குழந்தைங்களோட யூனிஃபார்ம்லாம் அயன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயத்துக்காக தான். பட் அதுக்கான ப்ளக் பாயிண்ட் அவங்க ஃபஸ்ட்டு மேலே தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், எனக்கு அங்கே ப்ளக் பாயிண்ட் வேண்டாம். ஏன்னா நார்மலாக நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த பாத்ரூம் ஸ்விட்ச் வைக்கிற அதே இடத்துல அப்படியே அவங்க அந்த ப்ளக் பாயிண்ட் வச்சு விட்டு போயிடுவாங்க. பட் எனக்கு அங்கே வேண்டாம், இந்த டேபிளுக்கு பக்கத்தில் எனக்கு அந்த 15 amps ப்ளக் பாயிண்ட் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஏன்னா நம்ம அப்போ தான் அயன் பண்ணும் பொழுது அந்த வயரோட லென்த்து நமக்கு ஃபுல்லாக வரும். மேலே அவங்க ப்ளக் பாயிண்ட் கொடுத்து அதில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேபிளில் ஃபுல் லென்த்துக்கு உங்களுக்கு வராது. அப்போ அயன் பண்ணும் பொழுது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல ப்ளக் பாயிண்ட் வச்சா அந்த டேபிளோட ஃபுல் லென்த்துக்கு வயர் வருமோ அந்த இடத்துல ப்ளக் பாயிண்ட் வைக்க சொல்லுங்கள். அடுத்து நம்ம லைட் அண்ட் ஃபேனுக்கான ஸ்விட்சஸ் தான். ரூமில் என்ட்ரான உடனே ரைட் சைடு எனக்கு ஸ்விட்ச் போர்டு கொடுத்துருந்தாங்க. நான் எனக்கு பெட்டில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஆப்போசிட் சைடில் பெட் பக்கத்துலையும் 2-way ஸ்விட்ச் வச்சு லைட் அண்ட் ஃபேனுக்கான ஸ்விட்ச் கேட்டிருந்தேன். அதை அவங்க வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி ரொம்ப ஹைட்டில் எடுத்து வச்சுட்டாங்க. நான் எனக்கு இல்லை வேண்டாம் கீழே தான் வேணும்னு சொல்லி திரும்ப கேட்டதுனால அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் புதுசாக காடி எடுத்து அதை வச்சாங்க. ஆனால் இப்படி பண்ணதுனால எங்களுக்கு அந்த போர்டுக்கு மேலேயும் கீழேயும் வாலில் ரொம்ப ஃபைனாக ஒரு கிராக் வந்துச்சு. அதை நாங்கள் இப்போ ஒரு 6 years கழித்து ரீபெயிண்ட் பண்ணும்பொழுது தான் கிராக் ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது வைக்கணும்னு டிசைட் பண்ணிங்கன்னா அதை முதலையே எந்த இடத்துல வேணும்னு கிளியராக சொல்லிவிடுங்க. இல்லாட்டி புதுசாக உடச்சி பண்ணோன்னா நமக்கு தான் கிராக் இஷ்யூஸ் வரும். நெக்ஸ்ட்டு நாங்கள் இது முன்னாடி இருந்த ரெண்டட் ஹவுஸில் யூஸ்டு க்ளோத்ஸ் ஹேங் பண்ணுறதுக்கு டோரோட பேக் சைடில் ஒரு ஹேங்கர் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு பெட்ரூமில் அப்படியே அந்த டோருக்கு அட்ஜசன்ட் வாலில் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அது ரெண்டுமே பிடிக்கல. ஏன்னா நம்ம டோரை க்ளோஸ் பண்ணால் அது அப்படியே அசிங்கமாக தெரியும். அதே மாதிரி ஏதாவது கெஸ்ட் வராங்கனாலும் அந்த கிளாத்ஸ் எல்லாம் அப்படியே ஹேங் ஆகிட்டுருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒன்று பிளான் பண்ணோம். வுட் ஒர்க் செய்யும் பொழுது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைப்போம். அதில் அந்த மிரர் வைக்கிற இடத்துல பேக் சைடு அப்படியே எனக்கு ஒரு ஹிடன் ஹேங்கிங் இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இப்போ பாருங்கள், இந்த மிரர் இதை நான் அப்படியே ஓப்பன் பண்ணேன்னா அதுக்கு பேக்கில் இந்த மாதிரி ஒரு கேபினெட் வச்சு அதில் ஹேங்கர் ராட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் நம்ம யூஸ்டு க்ளோத்ஸை ஹேங் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது அது நமக்கு வெளியில் அசிங்கமாக தெரியாது. நம்ம ஒரு 1 time தான் யூஸ் பண்ணியிருக்கோம், திரும்ப ஒரு டைம் யூஸ் பண்ணுவோங்கிறதெல்லாம் இதில் ஹேங் பண்ணிக்கலாம். நம்ம ஈவன் ஹேண்ட்பேக்ஸ், பெல்ட் இதெல்லாம் கூட இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது, பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த பிளேஸ் நாங்கள் பெட்ரூமில் டிவி ஃபிக்ஸ் பண்ணோன்னா தேவைப்படுங்கிறதுக்காக வச்சோம். இதையுமே நாங்கள் ஃபஸ்ட்டே பாக்ஸ் மாதிரி பண்ண சொல்லலை, ஜஸ்ட்டு பிளெயின் வாலாக தான் இருந்தது. ஆனால் அதில் டிவி ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு அது வெளியில் ப்ரொட்ரூட் ஆகிட்ருக்கும், ப்ளஸ் போகிற வர வழியில் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. அதனால் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி எடுக்க சொன்னோம்.
இதுவுமே வால் ஃபுல்லாக கட்டி முடித்ததுக்கப்புறம் நாங்கள் காடி எடுத்ததுனால எங்களுக்கு மேலே ஒரு சின்ன ஃபைன் கிராக் இஷ்யூ வந்தது. அதை இப்போ பெயிண்ட் அடிக்கும் பொழுது தான் கிராக் பேஸ்ட்டு ஃபில் பண்ணி நாங்கள் சரி பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா அதை முதலையே பிளான் பண்ணி சொல்லிவிடுங்க. பட் இப்போது நாங்கள் பெட்ரூம்குள்ளே டிவி வேண்டான்னு டிசைட் பண்ணதுனால எல்லாருமே இதை ஒரு சார்ஜிங் பாயிண்ட்டாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா ஃபோனையும் சார்ஜ் போட்டு இந்த இடத்துல வச்சுருவோம். ப்ளஸ் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமும் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், நீங்கள் இனஃப் ப்ளக் பாயிண்ட்ஸ் வச்சுருங்க. திடீர்னு வேணும்னா அவ்வளோ ஈஸியாக எலக்ட்ரிஷனை கூட்டிகிட்டு வந்து வேலை நடக்காது. அதனால் ஃபஸ்ட்டே உங்கள் ரெக்யர்மெண்ட் எல்லாம் கேல்குலேட் பண்ணி அதுலேருந்து 1 or 2 ப்ளக் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. அடுத்து நாங்கள் இதில் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ, எல்லோரும் சார்ஜ் போட்டு இந்த இடத்துல ஃபோன் வைக்கிறோம், வாட்டர் பாட்டில்ஸ் வைக்கிறோம், குழந்தைங்க எல்லாம் பால் குடிச்சிட்டு டம்ளர் அதெல்லாம் வைப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடம் நல்லா அழுக்காயிடுது. நாங்கள் இப்போ செகண்ட் டைம் பெயிண்ட் பண்ணும்பொழுது பெட்ரூமில் எல்லா வாலும் க்ளீனாக இருந்தது, இந்த இடம் மட்டும்தான் ரொம்ப அழுக்காக இருந்தது. அதனால் நான் இந்த டைம் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷெல்ஃப் லைனர் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இதை மட்டும் எடுத்து மந்த்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அந்த ஷெல்ஃப் லைனர் ரொம்ப அழுக்காக இருக்குது, ஆனால் அடியில் ரொம்ப க்ளீனாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் ஏதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த இஷ்யூவை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் பேனலிங் ஒர்க் அந்த சைடுக்கு அண்ட் பாட்டம்க்கு பிளான் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் நம்ம வீடு கட்டுறதுல மிச்சமாகிற அந்த டைல்ஸ் ஆர் கிரானைட் பீஸை அடியில் மட்டும் ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா அதை ஈஸியாக உங்களால் க்ளீன் பண்ணிக்க முடியும், இந்த இஷ்யூ வராது. நெக்ஸ்ட்டு டியூப்லைட்டோட பிளேஸ்மெண்ட். இது எங்களுக்கு பெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சுட்டாங்க. இதில் என்ன இஷ்யூனா, நம்ம நைட்டு படுத்துட்டு ஏதாவது புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறோன்னா நம்ம கண்ணுக்கே லைட் ரொம்ப அடிக்குது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதுவே நம்ம தலைக்கு மேலே இருக்கிற மாதிரி எந்த சைடு பெட்டில் ஹெட் வைக்கிறீங்களோ அதுக்கு மேலே இருக்க சைடு வச்சுட்டோன்னா இந்த இஷ்யூ நமக்கு வராது. எங்களுக்கு அந்த சைடு ஒரு சின்ன ஹோல்டர் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அந்த லைட்டை போட்டு தான் இப்போ நாங்கள் புக் ரீடிங் டைம்லலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லைட்டோட பிளேஸ்மெண்ட்டையும் முதல்லையே டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரைட் சைடு இருக்கிற பிளேஸ். இதில் நாங்கள் கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் ஏதாவது வச்சு ஒர்க் பண்ணோன்னா அதுக்காக ஒரு டெஸ்க் மாதிரி வேணும்னு இப்படி கேட்டிருந்தோம். அதுலேயே நான் மேலே எனக்கு ஒரு சின்ன பார்ட்டிஷன் மட்டும் கேட்டேன். அது எதுக்காகனா, நான் புக்ஸ் படிப்பேன், அந்த புக்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தனியாக புக் ஷெல்ஃப் மாதிரி நம்ம வாங்க தேவையில்ல, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்னு யோசிச்சு தான் அந்த பார்ட்டிஷன் கேட்டேன். ஸோ உங்களோட ரெக்யர்மெண்ட் பொறுத்து வுட் ஒர்க் பண்ணும்பொழுதே இந்த மாதிரி யோசித்து கேட்டு வாங்கிக்கிட்டிங்கன்னா புதுசாக எந்த ஒரு ஃபர்னிச்சர் ஆர் ஆக்சசரிஸ் வீட்டுக்குள்ளே சேர்க்க தேவையில்லை. அதே மாதிரி இந்த டேபிள்லையுமே நான் இனஃப் ப்ளக் பாயிண்ட்ஸ் கேட்டு வாங்கிக்கிட்டேன். ஏன்னா பின்னாடி வேணும்னா டக்குன்னு வைக்க முடியாது. லாஸ்ட்டாக இந்த ஸ்க்ரீன் ராட் நாங்கள் வுட் ஒர்க் பண்ணும் பொழுது இதை யோசிக்கவே இல்லை. பட் ஃபைனலாக ஸ்க்ரீன் போட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தோணுச்சு, இப்போ இந்த ஸ்க்ரீன் ராடை ரிமூவ் பண்ணாமல் நாங்கள் மேலே இருக்க அந்த லாஃப்டோட அந்த பர்டிகுலர் டோரை ஓப்பன் பண்ணவே முடியாது. பட் எங்கள் வீட்டு லேஃப்ட் மோஸ்ட்லி எம்டியாக தான் இருக்கும், பெருசாக எதுவும் வைக்க மாட்டோம், ரொம்ப ரேராக எடுக்கிறதா வைப்போங்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அடிக்கடி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், நாங்கள் பெட்ரூம்க்கு மேட் ஃபினிஷ் டைல்ஸ் தான் போட்டிருக்கோம். நம்ம பாத்ரூமில் இருந்தெல்லாம் வருவோம், ஈரக்கலோடு நடப்போம், ஸ்லிப் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இதை பிளான் பண்ணோம். ஏன்னா சின்ன பையன்லாம் இருக்கான், விழுந்துருவானோ அப்படிங்கிறதுக்காக. பட் இது பியூர்லி உங்களோட சாய்ஸ் தான். பட் இது போட்டது ரொம்ப நல்லது, நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பையன் ரொம்ப துருத்துருன்னு இருப்பான், எந்நேரமும் வீட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருப்பான். ஸோ எங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் நீங்கள் உங்களோட ரெக்யர்மெண்ட் பொறுத்து டிசைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நாங்கள் பெட்ரூம் டிசைன் பண்ணும்பொழுது என்னெல்லாம் யோசிச்சு பண்ணணும், அதில் என்ன மிஸ்டேக்ஸ் வந்தது, எதெல்லாம் இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் வேறு ஒரு ரூமோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வர்றதுக்கு நீங்கள் பிரியா ஐடியாஸை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் யோசித்து பண்ண சில விஷயங்கள் நான் இங்கே மறந்துருந்தால் அதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.